கோலா மீனா ஆரா மீனான்னு தெரியல. ஓகே, நம்ம இந்த ஸ்லிங் ஷாட்டை மேக் பண்ணுறது என்னென்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தலாம். நம்ம சைக்கிளில் இருக்கும் பார்த்தீங்களா, கிராங்க் சைடு அந்த பெடல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு தனியாக வந்துட்டு கழட்டி எடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு ஹோல்டு பண்ணி பிடிக்கிறது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு எடுத்துருக்கேன். நம்ம நார்மல் ஸ்லிங் ஷாட் இந்த கவட்டை உண்டிகோல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து இழுத்து விடுவோம் இல்லையா அந்த லப்பர், இந்த லப்பர் மட்டும் வந்துட்டு ஒரு 2 நம்பர் வந்துட்டு எடுத்துருக்கேன். வீலில் இருக்குது பார்த்தீங்களா பால் ட்ரெஸ்ஸு, அந்த பால் ட்ரெஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 நம்பர் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த பெடல் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அழுக்காக தெரியுது, லைட்டாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த கிராங்கில் இந்த ரப்பர் இருக்குல்ல, இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கிராங்கில் வந்துட்டு ஒரு 3 இடத்துல நான் ஓட்ட போட்டிருக்கேன். இந்த 3லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பரை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் ட்ரெஸ் வந்து நம்ம முன்னாடி காமிச்சோம் இல்லையா, இதை வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இப்போது ரப்பரில் ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்டைக்குள்ளார வந்துட்டு ஒரு திருப்பிலே வந்துட்டு உள்ளே விட்டுருங்க. இதே மாதிரி சின்ன திருப்பிலே ஒன்று எடுத்துகிட்டு அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பருக்குள்ளே விடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 திருப்பிலையும் முடிச்சு இப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நடுவில் ஒரு கேப் தெரியுது இல்லையா, பால் எடுத்துக்கிட்டேன் அப்படியே மேலே வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதை அப்படியே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார எழுதுறேன். வா, போயிடுச்சு பார்த்தீங்களா. அப்படி போட்டு இப்படி உருவிட்டோம் அப்படின்னா என்ன எழுத்தாலும் அந்த ரப்பர் மட்டும்தான் வருமே தவிர அந்த பாலை தாண்டி வெளியில் வந்துடாது ரப்பர். இப்போ இந்த ரப்பரோட இன்னொரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு ஓட்டை போட்டுருங்க இல்லையா, இதுக்குள்ளார வந்துட்டு உள்ளார விட்டுறேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துலையும் ஒரு பால் ட்ரெஸ் வந்துட்டு உள்ளார வைக்கணும். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 லப்பரையும் வந்துட்டு நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2ம் வந்துட்டு ஒன்றா சேமாக இருக்குது, இது மட்டும் தனியாக நிற்கலையா, இது 2யும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரப்பர் 2ம் வந்துட்டு எவ்வளோ லென்த்து இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு வந்துட்டு நம்ம சிங்கிளாக வருது இல்லையா, இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிடலாம். இந்த 2 லப்பர் ஒன்றா வருது இல்லையா, அதை வந்துட்டு மடக்கி பிடிச்சோம் அப்படின்னா எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த பொம்பரை கயிறை வந்துட்டு உள்ளே விட்டுட்டு அதை வந்துட்டு ஒரு முடிச்சு போட்டுடலாம். இந்த முடிச்சுக்கு மேலேயே வந்துட்டு இன்னொரு முடிச்சு வந்துட்டு போகிறேன். அடுத்து என்ன செய்கிறேன்னா, இந்த எண்டு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இது கூட வந்துட்டு ஜாயின் பண்ணணும். இந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, இது வந்துட்டு அவுந்திராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அணபாண்டு இருக்கு இல்லையா, அணபாண்டு வந்துட்டு ஒரு ட்ராப் வந்துட்டு அந்த இடத்துல விட்றேன். அந்த லப்பரில் வந்துட்டு படுற மாதிரி வந்துட்டு பண்ணாதீங்க, லப்பரில் பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு லப்பர் விட்டு போயிடும். அதனால் அந்த கயத்தில் மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு ஒரே ஒரு ட்ராப் தான் வந்துட்டு வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்லிங் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்துட்டு இதில் வச்சு வைக்கிறதுக்கான அம்பு வந்து ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வீட்டிலேருந்து மூங்கி கட்டையை வந்துட்டு வெட்டிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ நீளம்னா ஒரு 2 அடி நீளம் எனக்கு மாதிரி எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு 2ஆக வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கத்தியை வச்சுட்டு மேலாப்பில் அப்படியே எல்லாத்தையும் வந்துட்டு சீவி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஈட்டி மாதிரி இதை வந்துட்டு ரெடி பண்ணுறோம். ஏப்பா, செம்ம ஷார்ப்பாக இருக்குது. இதை வந்துட்டு எனக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரமாக தீர்த்து எடுத்திருக்கேன். செம்ம ஷைனிங்காக அப்படியே வழன்னு இருக்குது பாருங்கள் குச்சி. இதில் அடுத்ததான் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோழி இறக்கை 2த்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த குச்சியில் வந்துட்டு வச்சு ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைக்காமல் நான் அதை வந்துட்டு ட்ரை பண்ணேன். இதில் வச்சு நம்ம வீசி பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்பு வந்துட்டு இப்படியும் அலைஞ்சு போகுது. சரி, ஓகே, இதனால தான் வந்து இந்த கோழி இறக்கை வைக்கிறாங்கிறதே எனக்கு இப்போ தான் வந்துட்டு தெரியுது. சரி, ஓகே, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கோழி இறக்கையை இந்த எண்டில் இப்படி வச்சுட்டு அதே போல் இன்னொன்று இந்த சைடில் வச்சிடறேன். 2 வந்துட்டு ஈவனாக இருக்கணும், ஒரே பக்கம் பார்த்த மாதிரி. இது வந்து இங்கேக்கா பார்த்துருக்குன்னா இது வந்து இங்கே பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இதை வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, மேலே அப்படியே டேப் ரோல் போட்டு வந்துட்டு சுற்றி ஒட்டிடலாம். ஓகே, நம்மளோட இந்த ஸ்லிங் ஷாட்டோட பவர் டெஸ்ட்டை இதில் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெப்சி 7 அப் மிரண்டா எல்லாமே இருக்குது. எல்லாமே கேஸ் ஐட்டம் தான். நல்லா வந்து ஷேக் பண்ணிட்டு வைக்கிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டோன்னா சும்மா பட்டார்னு வந்துட்டு தெரிக்கும். ஆனால் நான் எந்த அளவுக்கு எய்ம் பண்ணி வந்துட்டு இதை அடிக்க போகிறேன் அப்படின்றது வந்துட்டு தெரியல. இப்போ எனக்கு பயமாக இருக்குது, வெடிக்கிற மாதிரி இருக்குது. 7 அப் உப்புதுங்க. எனக்கு பிடிக்காதது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்லிங் ஷாட்டை வச்சு மீன் பிடிக்க முடியுதா அப்படின்றதான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் இதை வச்சு மீன் பிடிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஒரு சாத்தியமான விஷயமா அப்படின்றது வந்துட்டு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணி வந்துட்டு அடிக்கணும். ஆனால் என்னால் முடியுதா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் வந்துட்டு ட்ரை பண்ணி வந்துட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீனெல்லாம் வந்து இருக்குது, ஆனால் அடிக்க தான் தெரியல. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயோ என்ன ஒரு 2 மீனாச்சும் பிடிச்சிருக்கலாம். மீன்லாம் சின்ன சின்ன மீன்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் கரெக்டாக எய்ம் பண்ண முடியலண்ணா. நான் ஒரு இடத்துல அடிக்கிறேன், அது ஒரு பக்கம் போடுது, இப்படியே வந்துட்டு போயிட்டு மட்டும்லாம் வெயில் போட்டு படித்து எடுக்குதுங்க. சரியான வெயில். ஆனால் இது வந்துட்டு மீன் பிடிக்கிறது சரியான நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓரத்துலலாம் மீன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். அப்படியே எடுத்துக்க 2 மீன். அவ்வளோ மீனுங்க, அவ்வளோ மீன் நிற்கி உள்ள. எல்லாம் சிலேபி தான். கூட்டமாக நிற்கிறீங்களா? ஏடா ஏதாவது ஒன்றுத்துல அடிப்படும். ஓ அடிச்சு சின்ன வீடியோ எடுக்கவே. இந்த இடத்துல மீனை பாயிண்ட் பண்ணி அடித்த ஃபுட்டேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆகலை. அந்த இடத்துல கேமராவை கட் பண்ணி திருப்பி ஆன் பண்ணுறேன். அந்த செகண்டில் நான் அப்படியே எனதானு இழுத்து விட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆகிடுச்சு. அதனால் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் வந்து மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மாட்டிடுச்சுங்க. அதுவும் என்ன மீன்? ஆனால் எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. கோலா மீன், கோலா மீனா ஆறா மீனான்னு தெரியல. குத்தி இருக்கு பாருங்க. ஐயோ, நல்ல பெரிய மீனுங்க. அதுவும் பாவமே, விட்டா செத்துருமா? செத்துரும். அது எப்படி செத்துரும்? நம்ம மேக் பண்ண ஸ்லிங் ஷாட்டை வச்சு ஒரு மீன் அடிச்சிருக்கேன். ஆஹா, ஓகே, அப்போ சக்ஸஸ் பண்ணுறோம். அடுத்த இடத்துக்கு போகிறோம். இப்போ அடிச்சிட்டா? என்னாச்சுடா? கலை சின்னதெல்லாம் இல்ல பசு, சின்னது ஏன் மீன் விட்டுறது? வர்ற மேல என்னடா அது இவ்வளவு எட்ட தண்டி எப்பாட கிட்டத்தட்ட இங்க பாருங்க. ஐயோ, பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. வேற லெவலு. எவ்வளவு நம்பவே முடியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த வாக்கியாலேயே சுற்றிருக்கு. டைம் பாஸுக்கு வேணால் இந்த மாதிரி ஸ்லிங் ஷாட்டை வந்துட்டு பண்ணிவிட்டு ஒரு ஃபிஷிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போங்க. அதை விட்டு ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு மட்டுமே இந்த ஸ்லிங் ஷாட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வெறுப்பாயிடுவீங்க. அதையும் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்துட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.